அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அவர்களுடைய பாரச் சுமைகளை பார்த்தார். மோசேயின் பிறப்பும் வளர்ப்பும் விசித்திரமானது. பெற்றெடுத்த தாயே வளர்ப்பு தாயாயிருக்கிறாள். அரண்மனையில் வளர்கிறார். வளர்ந்த பிறகுதான் தான் யார், எந்த மக்கள் இனத்தை சார்ந்தவன் என்று அறிந்தவுடன் அரண்மனை சுகத்தை விட மக்களின் சார்பாயிருப்பதே முக்கியம் என்று கருதுகிறார். தன் மக்கள் கொடூரமாய் பாரச் சுமைகளால் வருந்தும் பொழுது அவர்களை மீட்க என்னால் முடியும், நான் அதற்கு தகுதியானவன் என நினைத்து செயல்படுகிறார். அவர்களின் அடிமைத்தன நுகத்தை தன்னால் எடுத்துவிட முடியும் என நம்புகிறார். ஆண்டவரிடம் அழைப்பும் விருப்பமும் வழிநடத்தலும் இல்லாமல் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அவருடைய விருப்பத்தையோ தலைவனாக நடுவனாக அவர் மாறி இருக்கிறதையோ யாரும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சொந்த மக்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தலைவனாக மாற கொலை கூட செய்கிறார். தப்பி ஓடுகிறார். ஆண்டவரே, பல வேளைகளில் நாங்களும் பாரச் சுமைகளோடு இருக்கிறோம். எங்களில் பாரச் சுமைகளை மனிதரிடத்தில் இறக்கி வைக்க விரும்புகிறோம். அவர்கள் அந்த பாரச் சுமையிலிருந்து விடுதலை தருவார்கள் என்று எண்ணுகிறோம். ஆனால் எங்கள் பார சுமைகளை நீர் கண்ணோக்க வேண்டும், அதிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.